ரேணுகா, ஆனந்த் வந்துகிட்டு இருக்கிறான். நாம போட்ட திட்டப்படி இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சாகணும். ஓகே. இந்த ரேணுகா எடுத்த எந்த காரியத்திலையும் தோல்வி அடைஞ்சதே இல்லை. நீங்க கவனமா இருங்க. நீங்க போங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரு நீ? என்ன வேணும்? நான் ஒரு மாடல் கேளுங்க வந்துட்டு இருந்தேன். 2 மாடங்க என்ன வம்பு பண்றாங்க. அது பாருங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னை வீட்டுல கொண்டு விடணுமா இல்ல அவங்கள உதச்சு வீட்டுக்கு அனுப்பணுமா? இல்ல, என்ன வீட்டுல விட்டா போதுங்க. உன் வீடு எங்க இருக்கு? முதல்ல உங்க வீட்டுக்கே போலாங்க. என் வீட்டுக்கு இருக்கு. இந்த அலங்கோலத்துல போனா வீட்டுல பதறிடுவாங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு உடனே போயிடுறேன். பிளீஸ். ரைட், ஓகே. என்ன பாக்குற? வண்டி கூட ஓடியா வர முடியும்? ஓகே, தேங்க்யூ. வாங்க. அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லலையே? ரேணுகா. ஸ்வீட் நேம். மிஸ் ரேணுகா, உங்களை இங்க யாரும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி. பச்சை தண்ணில இருந்து பலகாரம் வரல இங்க நான் தான் தயார் பண்றேன். வேலைக்காரங்க கூட வச்சுக்கல. அதனால நீங்க சீக்கிரம் புறப்படுறது நல்லது. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா? இன்னும் என் காதலி தப்பா நினைச்சுக்குவேன். ஓ, லக்கி கேர்ள். ரொம்ப நாள் பழக்கமோ? சச்சா, 4 நாளைக்கு முன்னாடியே கண்ணால பேசிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் மனசு பேச ஆரம்பிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ரொம்ப ஓபனா இருக்கீங்களே. மத்தவங்களும் அதே மாதிரி ஓபனா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் இந்த பட்டனை கட்டுறீங்களா? மேடம், நான் ஓபனா இருக்கணும்னு சொன்னது மனசு. புரியுது. அந்த மாடர்ன் கிட்ட இருந்து தப்பிச்ச போது கை கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதனாலதான் உங்களை கழட்ட சொல்றேன். சரி, இப்ப இதையும் கழட்டிட்டா வீட்டுல ரொம்ப தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நோனா, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் சொல்லாம திடீர்னு பயமுறுத்திட்டீங்களே. கொஞ்சம் எங்கே இருங்க வரேன். மிஸ் ரேணுகா, இந்தாங்க. தேங்க்யூ. மாடியில ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க நீங்க பீரோல இருந்து சின்ன பெட்டி வரல எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வேற ஷர்ட் தேடினீங்களே, அதத்தான் சொன்னேன். எல்லா ஷர்ட்டையும் லாண்டரிக்கு போட்டேன். ஆமாமா, இந்த கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கு. அதனாலதான் தேடினேன். சொல்றேன், சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை. என்ன சொல்லுங்க? சக்கரை போட மறந்துட்டீங்க. ஓ, ஐம் சாரி. இத வந்துட்டேன். சக்கரை போட்டதாதான் எனக்கு ஞாபகம்.
ரேணுகா 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 ஆனந்தா ஆனந்தா அடடே இங்கதான் நிக்கிறியா? போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் தானே ஆனந்தா. நானும் விதவிதமான வேஷங்கள்ல ஊரு பூரா அலசுன்னு அலசி பார்த்துட்டேன். ஒரு பய கூட சிக்க மாட்டேன்ட்டான். செவனேன்னு வந்துட்டேன். அது சரி, பம்பு சாவடிக்கு உனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? வம்பு கிடைச்சிருக்கு. ஆனா அது சாவடிக்கு வருமா வராதாங்கிறது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை துற. நான் ஏன் கண்ண சொல்லல, உள்ள ஒருத்தி படுத்திருக்கா. படுத்திருக்காளா? இந்த பொண்ணுதான் அன்னைக்கு பேரோடு கோயில் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. நிச்சயமா. வேதகிரி, அந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. வா. எதுக்கு? ஐயா இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள கடை போட்டா. ஐயா உள்ள இருக்கா? அறிவு கட்டவனே, எங்க போயிருப்பான்? பிள்ளைய மாதிரி போட்டாளடா. இல்லையா? அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொன்ன. அவ கதவையே திறந்துட்டு போயிட்டாளாடா. எங்க போயிட போறா? இந்த விட்டு பிடிக்கிற பழக்கம் எனக்கு வராது. புட்டிச்சா குரங்கு புட்டித்தான். நம்ம பிளான் படியே அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாயி வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சில இடங்கள்ல தேடி பார்த்தேன், அந்த ஆதாரம் கிடைக்கல. அவன் திடீர்னு வரவே ஸ்ப்ரே அவன் முகத்துல அடிச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது அவன் புடிங்கி ஓ முகத்துல அடிச்சிட்டான். நீ மயங்கிட்ட. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சும் தெரியாத மாதிரி கிடந்தேன். அவன் அசந்த நேரம் பார்த்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்படியா? இந்த ஆதாரத்தை அவனையே கொடுக்க வைக்கிறேன். அப்பா, நான் கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன். உஷா, என்னப்பா? லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை மட்டும் படிச்சா போதுமா? வீட்டுல இருக்கிற பத்திரிகைகளையும் படிக்க வேண்டாம்? அப்படி என்ன முக்கியமான செய்தி வந்திருக்கு? ஒருத்தன் வம்ப விலைக்கு வாங்கியிருக்கான் பார். என்னம்மா அந்த செய்தி? பத்திரிகையை பார்த்துட்டு சொல்றேன். வேதகிரி, வேதகிரி, விடாம படையெடுக்கிறதுல உங்ககிட்ட கஜினி முகமது கேட்டா. உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன், கொடுத்துரு. என் நன்மைக்காக நீ இவ்வளவு பாடுபடுற, ஆனா அதை புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இல்லையா? என்ன செய்ய சொல்ற? முடிவு? முடிவு என்ன முடிவு? உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கிற மாதிரி இருக்கு, மோதி பாத்துற வேண்டிதான்.
பேச்ச மாத்தாத. சாவி இல்லாம எப்படி உள்ள வந்த? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இந்த பாருங்க பின். ஓ, திருட்டு உனக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே எனக்கு அவசியம் இல்ல. அதானே, நீ எதை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். இருக்கிறதே சொல்ல மாட்டீங்க, கேக்குறதையா கொடுக்க போறீங்க? என்ன சொல்ற? அந்த ஆதாரம் ஓ, அதை ஒப்படைக்கலனா உங்களை உயிரோட பார்க்க முடியாதுன்னு போன் வந்தது. ஓ, வாசல் பக்கமா வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்ல பக்கமா வரானுங்களா? எந்த பக்கமா வந்தா நமக்கு என்ன? அது தலையை சுத்தி தூக்கி போட்டுருங்களேன். அதனாலதான் தலைக்கே காயம் வந்தது. இது அவங்க செஞ்ச உபாயம் தான். பாத்தீங்களா, அதுக்காக தான் சொல்றேன், இந்த விவகாரமே வேண்டாம். சமூக விரோதிகளை காட்டி கொடுக்காதவங்களுக்கு பேரு தேச துரோகி உஷா கண்ணு. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், விடுங்க. ஏய் உஷா, ஏய் உஷா. ராமநாதன் ஹியர். உஷா உங்களுடைய ஒரே பொண்ணுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படும். பாவம், நீ 9 பெண்ணை பெத்தவன் போல் இருக்கு. யாரு பாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க பொண்ணை எவ்வளவு காலம் பாதுகாக்க போறீங்கிறதா முக்கியம். இடியட். என் பெண்ணை பத்தி பேச நீ யார்? மிஸ்டர் ராமநாதன், உங்க பொண்ணு அந்த பத்திரிக்காரனோட சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் ஆபத்து உங்க பொண்ணை சுத்திக்கிட்டே இருக்கும், தெரியுமா? டேய், யாரா நீ? தேவையானதை பேசுவோம். உங்க பொண்ணு உயிர் மேல அக்கறை இருந்தா ஆனந்தோட நேர விடாம பாத்து, இல்லன்னா பொண்ணை மறந்து நிம்மதியா தூங்கு. ஏய், என்னம்மா வாசல்லே உட்காந்துட்டு ஏர்பென் கிடைக்கலையா? உங்க அனுமதி இல்லாம உள்ள போக கூடாதுன்னு தான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். அடடே, என்ன நல்ல பத்தி. இது என்ன கையில பெட்டி? உங்களை காதலிக்கிற விஷயமா அப்பாவோட மோதல். அவருக்கு டாட்டா சொல்லிட்டு 4 புடவை, 4 ஜாக்கெட், இந்த பவழமணி, பாக்கி மேல உள்ள நகைங்களோட வந்துட்டேன். பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன்னு அந்த கிழவன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடு. உங்களை ஒண்ணும் அடிச்சுக்க முடியாது நகராச்சே. அடாடா. ஆமா, என்ன சொன்னீங்க? கிழவனா? என்ன எங்க அப்பாவோட நான் சண்டை போட்டுருக்கேங்கிறதுக்காக அவரை கிழவன் சொன்னீங்க? எனக்கு கோவம் வராமா? ஆஹாஹாஹா. இப்ப நீ சொன்னத அப்படியே ஒருத்து அத அந்த இளைஞருக்கு அனுப்பிச்சுன்னா பூரிச்சு போயிடுவாரு. யார் அந்த இளைஞரு? அதான் உங்க அப்பா அதான் சொன்னேன். உங்களை மாதிரி கிண்டல் பிடிச்ச மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. என்னோட வாசகர்கள் கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, எது வலது கால்? கிழிஞ்சது போ. பந்தக்கால் போட்டதுக்கு அப்புறம் அந்த காலை பத்தி நினைப்பா. நீ முதல்ல உள்ளவா.